இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித பெனடிக்ட் எனப்படும் ஆசிர்வாதப்பர் விழாவை கொண்டாடுகிறது. 480ஆம் ஆண்டளவில் பெனடிக்ட் பிறந்தபோது ரோம பேரரசு பிளவுபட்டு கிடந்தது. சிறுவனாய் இருந்தபோது போரின் தாக்கம் தெரிந்திராத ரோமம் நகரில் அவர் படித்து வந்தார். உடன் பயின்ற மாணவர்கள் படிப்பை விட குடி கேளிக்கையாட்டங்களில் ஈடுபட்டிருந்தபோது வாழ்க்கைக்கு மிகுந்த பொருள் உண்டு என்று நம்பினார். அவர் குடும்பத்தை துறந்து பள்ளியை விட்டு துறவு வாழ்க்கை மேற்கொள்வதற்காக பியாகோ என்ற ஊரில் ஒரு குகையில் துறவியாக வாழ சென்றார். மிருகங்களின் தோலையே ஆடையாக அணிந்து கொண்டு வெறுமையான மலை நாடுகளில் 3 ஆண்டுகள் ஜெபத்திலும் திருநூல்களை கற்பிப்பதிலும் செலவிட்டார். அங்கு ஒவ்வொரு நாளும் நண்பரான ஒரு துறவி அவருக்கு ஒரு கயிற்றின் வழியாக இறக்கி ரொட்டியுணவு வழங்கி வந்தார். பெனடிக்டின் மீது மதிப்பு மரியாதை அதிகமாகி ஒரு நாள் அங்குள்ள துறவிகள் தங்களின் துறவு மடத்திற்கு அதிபராக இருக்குமாறு வேண்டினர். அவரது கடுமையான ஒழுக்க நெறியை கடைபிடிக்க முடியாமல் அவர்கள் கிளர்ந்தெழுந்து அவருக்கு வீம் கொடுத்து கொல்ல முயன்றனர். அவர் அந்த வீம் கலந்த திராட்சை ரசத்தை ஆசிர்வதித்தபோது அந்த கிண்ணம் உடைந்து சிதறியது. இவரது உயிரும் காப்பாற்றப்பட்டது என்று பாரம்பரியம் கூறுகிறது. பெனடிக்டை பார்த்து கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான எல்லா நிலைகளிலுமிருந்தும் மக்கள் கூடியபோது ஒரு பகிரும் சமூகமாக அவர்களை ஒன்றிணைக்க முடிவு செய்தார். விரைவில் பெனடிக்ட் 12 குருமடங்களை தோற்றுவித்தார். 527ஆம் ஆண்டு போந்தி கேசினோ நகருக்கு சென்று பெனடிக்டன் சபையை நிறுவினார். ஒரு சராசரியான வாழ்வுக்கு மக்களுக்கு கல்வியும் வேலையும் அவசியம் என்பதை உணர்ந்தார். புகழ்மிக்க தூய பெனடிக்டின் ஒழுங்குமுறைகள் என்ற நூலை எழுதினார். அதுவே மேற்கத்திய ஐரோப்பாவில் துறவியருக்கு நடைமுறை விதிகளாக விளங்கியது. ஜெபிப்பது, திருமறை நூல்களை விளக்கி விவாதிப்பது மற்றும் உடல் உழைப்பு பணிகள் செய்வதில் தினமும் ஈடுபட்டனர். பெனடிக்டின் மகிழ்ச்சி நிறைந்த சகோதரத்துவ துறவு வாழ்வு குழப்பமான ஐரோப்பாவில் நெறிமுறையான வாழ்வுக்கு வழிகாட்டியது. மேலும் அவரது வாழ்வியல் இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. ஜெபம். தந்தையே, உம்மை புரிந்து கொள்வதிலும் ஆழ்ந்து உய்த்துணர்வதிலும் உம்மை புகழ்வதிலும் உமது நன்மைத்தனத்தில் எனக்கு நுண்ணறிவை தந்தருளும். உம்மை தேடி கண்டுணரவும் உம்மை புரிந்து கொள்ளும் ஞானத்தை பெறவும் உம்மை உணர்ந்து கொள்ளவும் உமது அன்பினால் ஆற்றல் தந்தருளும். உம்மை பற்றியே சிந்தித்து இதயத்தையும் கேட்கும் செவிகளையும் பார்க்கும் விழிகளையும் பேசும் நாவினையும் உமது அருளினால் தந்தருளும். உமக்கு விருப்பமானவற்றையே உரையாடவும் உமக்காகவே காத்திருக்க பொறுமையையும் உம்மை கண்டுணர விடாமுயற்சியையும் உமது இரக்கத்தினால் என் மீது பொழிந்தருளும். முழுமையான பக்தியுள்ள உடனிருப்பையும் தந்தருளும். ஆமேன். சுபியாகோவின் மலை உச்சி குகையில் தனிமை கொடுமையாகிருந்திருக்கும். 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் நிலைத்திருக்கும்படியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு சபையை நிறுவுவதற்கு பெனடிக்டின் நெடுங்கால தவமும் ஜெபமும் ஆழ்ந்த ஈடுபாடும் உதவியாயிருந்தன. இன்றைய உலகில் பணி நிறைவு காலமும் பொறுப்புகளும்
நெருக்கடியான கால அட்டவணையை கொடுத்திருப்பதால் அமைதியாக கழிப்பதற்கான நேரங்களையும் நாம் ஒதுக்கீடு செய்ய வேண்டியதாயிருக்கிறது. உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனம் மற்றும் உள்ளம் திறந்த அமைதியான நேரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. உங்களது ஆன்மாவை பிரதிபலித்து புதுப்பிக்கக்கூடிய தியானத்தில் சில நாள்கள் செலவிடுவதை கருத்தில் கொள்வோமாக. திருமண வார்த்தைப்பாடு புதுப்பிக்கப்பட்டு நம்பிக்கைகளை பரிமாறிக்கொள்ளும் தம்பதியருக்கு கொடுக்கப்படும் தியானம், குழுக்களுக்கு அளிக்கப்படும் தியானம், புதிதாக ஓய்வு பெறும் மக்கள், இளைஞர் நண்பர்கள் குழு அல்லது இடறுவதற்கு வாய்ப்புள்ள இளம் வயதினர், தவக்காலத்தில் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் தியானங்கள், உயிருள்ள நீரினால் தூய்மை பெறும் கத்தோலிக்க தியான மையங்கள் போன்ற நிறுவனங்கள் தனியார் தியானங்கள் கொடுக்கின்றன. ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய பெனடிக்ட் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாத பெயர் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவரை போல தனிமையாக இருக்கிறபோது நாம் கடவுளின் ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.